ஹாய்ங்க. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே இன்றைக்கி சுண்டலில் தான் ஆரம்பிக்குது. ஸோ நான் க்ராசரிஸ் இன்றைக்கி தான் வாங்கினேன். ஸோ எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். பாப்பா சைடில் குளிப்பாட்டி அவங்கள தூங்கவும் வச்சுட்டேன். ஸோ வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்து வைக்காமல் இருந்துச்சு. அதையும் உருளைக்கிழங்கு தனியாக, வெங்காயம் தனியாக, பூண்டு. ஸோ வாழைக்காய் வாங்கியிருக்கேன். என்னென்னா அதில் கோலா ட்ரை பண்ணலான்னு. ஸோ இன்றைக்கி தாங்க ஃப்ரிட்ஜு பார்க்குறதுக்கு நிரம்பி நல்லா இருக்குல்ல. ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட் என்னென்னா இன்றைக்கி நேற்று வச்சு கருவாட்டு குழம்பு, ஸோ கஞ்சி வச்சுருந்தேன், அதே சாப்பிட்டாங்க. என்ன டேஸ்ட்னே தெரியலைங்க. ஆனால் நான் சாப்பிட்டுருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே சைடில் பாப்பாவுக்கு அரிசி கஞ்சி அது ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ராகி, சரியான வெயில் இல்லைங்களா. ராகி நேற்று முளைக்கட்டு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா, பார்த்தீங்களா. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி நான் பண்ணது கிடையாது. வருமா வராதா என்ன தான் ஆகுன்னு பார்த்துட்டே இருந்தேன். பரவாயில்ல, வந்துடுச்சு. ஸோ அதை ஃபஸ்ட்டு காமனில் வச்சுருந்தேன். குருவியெல்லாம் கொத்துருக்கு வந்துச்சு. ஸோ அதனால் வாஷிங் மிஷின் மேலே வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெளியவே உட்காந்துருந்தேன். ஸோ இதே போலேயே இதோட ப்ரிப்பரேஷன் வேணாலும் கேளுங்க. ஆல்ரெடி எல்லோரும் வீட்டில் பெரியவங்க இருந்தால் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா எல்லோரும் யூடியூப் பார்த்தா கற்றுப்போம், ஓகேங்களா. ஸோ அடிக்கிற வெயிலுக்கு அரிசி கஞ்சியும் 2 மணி நேரம் ஊற வச்சிட்டேன். ஊற வச்சோன்னா அதையும் ஒரு வெள்ளை துணியில் வச்சு வெளியே காயப்பட்டு மறுபடியும் அதே குருவி கொத்துது. அதனால் அது வெளியே ஒரு சேர் போட்டு வாஷிங் மிஷின் பக்கத்துலேயே அதை கொண்டு நான் வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்ததுக்கப்புறம் அது நல்லா வரல. ஸோ அதனால் இன்றைக்கி எனக்கு வேலைனால நான் இன்றைக்கி சமைக்கலைக்கே. இன்றைக்கி எனக்கு சமையல் லீவே. ஸோ இன்றைக்கி நான் போனேன்ட்டா. அப்படி ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. சரியான காம்போ. எனக்கு பிடிச்ச ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. நான் நல்லா சாப்பிட்டு ரொம்ப ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டாச்சு. ஏன்னு சொன்னால் ஒரு பிளாக் காஃபியும் கொஞ்சமாக ஆரம்பிச்சு சாப்பிட்டேன். அப்புறம் நம்ம மேடம் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறீங்க? பேசுகிறீங்களா? ஏம்மா அடிர குட்டி பேசிட்டு இருக்கீங்களா? தவிர ஒன்றும் வரலையா? வந்துடும், சீக்கிரம் வந்துடும்.